குட்கா வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுப்பிரமணியன் கேட்கலாம். சுப்பிரமணியன், குட்கா வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யார் அவர்? குட்கா ஊழல் விவகாரம் தொடர்பாக 4 பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்திருந்தார்கள். இதற்கிடையில் 5வதாக சீனிவாச ராவ் என்பவரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். மொத்தம் 5 பேரையும் சிபிஐ நீதிமன்றத்தில் தற்போது இருக்கிறார்கள். இதில் 5வது நபராக இருக்கக்கூடிய சீனிவாச ராவ் அந்த குட்கா குடோனின் மற்றொரு ப்ரமோட்டராக இருக்கிறார். அவரையும் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். மொத்தம் 5 பேரிலும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணைக்கு பிறகு தற்போது சிபிஐ நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். டிரான்சிட் வாரண்ட் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு டெல்லி கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை சிபிஐ அதிகாரிகள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். முதல் கட்டமாக 5 பேரிடமும் தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு டெல்லி கொண்டு செல்லப்பட்ட பிறகு காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான அங்குள்ள நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று காவலில் எடுத்து விசாரிப்ப திட்டத்தையும் சிபிஐ அதிகாரிகள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். இதற்கிடையில் சிபிஐ சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட இடங்கள் தொடர்பான கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை அங்குள்ள அதிகாரிகள் தனித்தனியாக ஆய்வு செய்வதற்கான நடவடிக்கையை அடுத்த கட்டமாக செய்ய இருக்கிறார்கள். அதன் பிறகு சோதனையில் எங்கெங்கெல்லாம் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் சம்மன் கொடுத்து விசாரிக்கவும் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது ஏற்கனவே கைதானவர்களிடம் என்ன மாதிரியான விசாரணை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? என்னென்ன கோணங்களில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டது சுப்பிரமணியன்? குறிப்பாக இந்த தடை செய்யப்பட்ட இந்த குட்கா குடோன் எப்படி செயல்பட்டது என்ற கேள்வி எழுகிறது. இதன் மூலமாக யாருக்கெல்லாம் லஞ்சம், எந்தெந்த துறை அதிகாரிகள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அதே போல இது மூலமாக யாருக்கெல்லாம் பணம் சம்பாதித்திருக்கிறார்கள் என்ற விவரங்களை சிபிஐ அதிகாரிகள் ஏற்கனவே விசாரணையில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்தந்த துறை அதிகாரிகளுடைய துறையுடைய பெயரை வைத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்தந்த ஆண்டுகளில் யார் யார் இருந்தார்கள் என்ற பட்டியலை சேகரித்து அவர்களுடைய வீடுகளில் சோதனை நடத்தினார்கள். 35 இடங்களில் சோதனை நடத்தினார்கள். அந்த சோதனைக்கு அடுத்த பிறகாக இந்த வழக்கில் ஆதாரங்கள் திரட்ட வேண்டிய ஒரு பணி முக்கியமான பணியாக இருக்கிறது. அதன் ஒரு கட்டமாகத்தான் தற்போது கிட்டத்தட்ட 5 பேரை கைது செய்திருக்கிறார்கள். 5 பேரிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. மேலும் 2 புரோக்கர்களிடம் தரகர்களிடம் தனியாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய பெயரை சிபிஐ அதிகாரிகள் வெளியிடவில்லை. ஆனாலும் அவர்களும் சிபிஐ கஸ்டடியில் தான் இருக்கிறார்கள். அவர்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் லஞ்சம் நேரடியாக யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியிலும் அதே போல ஆதாரங்களை திரட்டும் முயற்சியிலும் சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது கைது செய்யப்பட்டிருக்கும் 5வரும் டெல்லிக்கு அழைத்துச் செல்லப்படுவது உறுதியாகிவிட்டதா? டெல்லி அழைத்துச் சென்று விசாரிக்க என்ன காரணம் சுப்பிரமணியன்? டெல்லி சிபிஐ அதிகாரிகள் தான் இது தொடர்பான வழக்கு பதிவை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் குட்கா ஊழல் விவகாரம் தொடர்பான வழக்கு தமிழகத்தில் நடக்கிறது. எனவே இந்த வழக்கை டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகள் தான் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த வழக்கை முழுமையாக கையில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்காக ஒரு விசாரணை அதிகாரி நேரடியாக சென்னை வந்து கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் முகாமிட்டு இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தி 35 இடங்களில் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கைது செய்தவர்கள் சிபிஐ நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். விசாரணை வளையத்திற்குள் வேறு யாரேனும் வர வாய்ப்பு இருக்கிறதா சுப்பிரமணியன்? அடுத்த கட்டமாக விசாரிக்க வேண்டியவருடைய நபர்களை பட்டியலாக எடுத்து அவர்களுக்கு சம்மன் கொடுத்து நேரடியாக விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல இதில் யார் மூலமாக பணம் பெறப்பட்டிருக்கிறது, அதே போல பணம் கொடுத்தது மாதவராவ் என்று விசாரணையில் தெரிய வந்திருந்தது. அதனால் அவரை முதலில் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தார்கள். அதே போல உதவி செய்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியிலும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குட்கா வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.